லைலத்துல் கத்ரினுடைய இரவு ரமதான் மாதத்தினுடைய இறுதி 10 நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இந்த ஹதீஸை பாருங்க. அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال تحروا ليلة القدر في الوتر من العشر الأواخر من رمضان. அதாவது ரமதானுடைய இறுதி 10 நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த ஹதீஸை அம்மை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத் செய்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது. அதாவது இறுதி 10 நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகள் அப்படின்னு சொன்னா 21வது இரவு, 23வது இரவு, 25வது இரவு, 27வது இரவு, 29வது இரவு, இந்த 5 இரவுகள் ஒற்றைப்படை இரவாக இருக்கிறது. இந்த 5 இரவுகளில் தான் நாம் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ள வேண்டும். எந்த நாளில் கன்ஃபார்மாக நம்ம சொல்ல முடியாது. எனவே இந்த 5 நாட்களுடைய இரவிலும் அதிகமாக நின்று வணங்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆக்கள் செய்ய வேண்டும். குர்ஆனில் பதிவாக இருக்கிறது, லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த லைலத்துல் கத்ருடைய ஒரே ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் புனித லைலத்துல் கத்ருடைய இரவை அடையும் பாக்கியம் தந்து அருள்வானாக. அல்லாஹ் நம்முடைய நோன்புகளை ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய தராவீஹ்களை எல்லாம் கபூல் செய்வானாக. அதிகமாக தான தர்மங்கள் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன்.